மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு மைதானத்தை தயார்படுத்தும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரையுடைய உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. தை திங்கள் அன்று அவனியாபுரத்திலும் அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். இந்த நிலையில் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மைதானத்தை தயார்படுத்தும் பணிகளானது தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் அன்று பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளானது இது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இதில் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது உலக பிரசித்தி பெற்றது. பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை பாலமேடு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஞ்சமலை ஆற்றில் அமைந்திருக்கக்கூடிய மஞ்சமலை வாடி வாசலில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். இயற்கையாகவே மஞ்சமலை ஆற்றில் இந்த மைதானம் அமைந்துள்ளதால் ஜல்லிக்கட்டு விழாவினை காண்பதில் ஏராளமான, அதாவது மதுரை மட்டுமல்லாது சுற்றுவட்டார கிராமம், அதே போல வெளியூர் மாவட்டங்களிலிருந்தும் அதேபோல் வெளி மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் வருகை தந்து பார்வையிட்டு வருவார்கள். இதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கான அழைப்புதல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் மஞ்சமலை மைதானத்தில் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மைதானத்தை சீரமைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் மைதானத்தை சுத்தம் செய்து தற்போது அந்த மஞ்சமலை ஆற்றில் இருக்கக்கூடிய பள்ளமேடுகளை மண்ணடித்து சமன் செய்து விழா நடைபெறுவதற்கான ஏதுவாக தற்போது மைதானத்தை சீரமைக்கும் பணிகளும் தற்போது பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் தற்போது பாலமேடு கிராமம் முழுவதுமே ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பரபரப்பான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.